வரும் ஆண்டில் மத்தியில் ஆட்சியில் அமரக்கூடியது இந்தியா கூட்டணி ஆட்சி என்றும், ஆட்சி அமைந்தவுடன் புதுச்சேரிக்கு நன்மை பயக்கும் மாநில அந்தஸ்து பெற பாடுபடுவோம் என காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், வரும் ஆண்டில் மத்தியில் ஆட்சியில் அமரக்கூடிய ஆட்சியானது இந்திய அமைப்பின் ஆட்சி என்றும், இது நிச்சயமாக புதுச்சேரிக்கு நன்மை பயக்கக்கூடியது. குறிப்பாக மாநில அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினை உருவாக்குவதற்கு நிச்சயமாக பாடுபடுவோம் என்றும், புதுச்சேரி என்று தனியாக தேர்வாணையம், சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினை உருவாக்கி இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முழுமையாக வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறினர். மேலும் இந்தியா கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் ஒன்றாக கூடி பாஜகவுக்கு எதிராக நேரடி போட்டியாக குறைந்தது 400 இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அந்த முயற்சியின் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக புதுச்சேரி சார்ந்த வேண்டுகோளும் இந்தியா கூட்டணி தன்னுடைய முடிவில் அறிவிக்கும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வீடு கட்டும் திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் கூட சரியாக செயல்படுத்தவில்லை. இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு புதிதாக ஒரு நபருக்கு கூட அவர்கள் வீடு கட்டுகின்ற திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றும், இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தான் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது என்றும், ஆனால் மக்களை துன்புறுத்தக்கூடிய இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்று சொல்லக்கூடிய ப்ரீபெய்ட் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல மாணவர்களுக்கு சைக்கிள் தருகின்றோம் என்று ஓடாத சைக்கிளை கொண்டு வந்து அவர்களுக்கு தருகின்றார்கள். அதை கடையிலே கொண்டு போய் விற்றால் கூட அதை காயலாங்கடையிலும் எந்த இரும்பு கடையிலும் வாங்குவதற்கு கூட தயக்கம் காட்டுகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது என்றார். மேலும் ஏற்கனவே பள்ளி மாணவர்களுக்கு யூனிஃபார்முக்கு பதில் பணமாக கொடுக்கின்றனர். அதேபோல மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள கம்ப்யூட்டருக்கு பதிலாக முழுமையாக பணத்தை மாணவர்களுக்கு உடனடியாக தர வேண்டும். தற்போது தரமில்லாத கம்ப்யூட்டரை வாங்கி முதலமைச்சர் அவர்கள் பணத்தை வீணாக்குவதை விட மாணவர்களுக்கு வேண்டிய கம்ப்யூட்டரை வாங்குவதற்கு உண்டான நிதியை அவருடைய வங்கியிலேயே உடனடியாக செலுத்த வேண்டும் என்றார். மின் கட்டண உயர்வு தேவை என்பதை அந்த ஆணையத்திற்கு விண்ணப்பம் செய்வதே மாநில அரசாங்கம்தான் என்றும், எவ்வளவு கட்டண உயர்வு தேவை என்பதை அந்த மின்கட்டண கழகத்திற்கு அனுமதி கேட்டிருப்பது இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுதான் என்றும், மாநிலத்தினுடைய முழு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சரின் பங்கு மட்டுமே என்றார்.